ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டன் அவரை வந்து நான் வந்து தோற்கடிச்சிருவேன். அவரே வியந்துக்கூடாது, ஏன்னா அவர் அடிச்ச பால் நான் கேட்ச் கொடுத்துறேன். சிஎஸ்கேக்கு விளையாடும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 43 வயசு ஒரு பெரிய வயசு இல்லையா. இப்போ எனக்கு வந்து எவ்வளோ வயசு இருக்கும், எனக்கு 66 வயசு ஆகுது. இன்றைக்கும் பேட் கொடுங்க, நானும் அந்த அளவுக்கு வந்து பிரமாதமாக விளையாடுவேன். நான் அந்த வில்லும் தில்லுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். கிரிக்கெட் போட்டி என்பது உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு போட்டியாகவும் ஒரு ஆட்டமாகத்தான் நிச்சயமாக நான் வந்து சிறு வயதிலிருந்து ஒரு ஈடுபாடோடு நான் பார்த்துட்டு இருக்கேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நானும் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர். அதாவது ஆரம்ப காலத்தில் பள்ளி பருவத்தில், அதை கல்லூரி பருவத்தில் சென்னை அளவில் வந்து பல்வேறு போட்டிகள்லாம் கலந்து பரிசுகள் கோப்பைகள்லாம் வென்றிருக்கிறோம். அது வந்து ஒரு போற்றத்தக்க ஒரு என்றைக்குமே ஒரு பசுமையான ஒரு மலரும் நினைவுகளாக என்றைக்குமே வந்து ஒரு பசுமரத்தாணி போல இன்றைக்கு பயந்திருக்கிறது. கிரிக்கெட் விளையாட்டு என்பது பொதுவாக ஒரு அறிஞர் கூறும்போது அதை வந்து வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவமாக கூட வந்து அறிஞர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு பால்ல ஒரு பெரிய அளவுக்கு திருப்பு முனையே இருக்கிறோம். வாழ்க்கை அது மாதிரி தான். ஒரு கட்டத்தில் திருப்பு முனையை ஏற்படுகின்ற வகையில் அந்த சூழ்நிலை கிரிக்கெட் விளையாட்டிலும் வந்து இருக்கும். அப்படின்றதுக்கு கிரிக்கெட் வந்து வாழ்க்கையினுடைய ஒரு பாடமாக நிச்சயமா நம்ம எடுத்துக்கலாம். இன்னைக்கு பொதுவாகவே வந்து எங்களுடைய காலகட்டத்தில், அதாவது நான் பள்ளி பருவத்திலும் சரி கல்லூரி பருவத்திலும் சரி, நான் வந்து பொதுவாக அந்த கபில் தேவனுடைய அந்த ஆட்டம், அதே போல் சச்சின் டெண்டுல்கர், அதே போன்று அருமேஸ்வர் ஸ்ரீகாந்த், அதன் பிறகு வந்து தோனி, இப்படி வந்து பல்வேறு வகைகள் வந்து அவருடைய ஆட்டங்கள் எல்லாம் வந்து நான் வந்து ரசித்தவன் என்ற முறையில் என்றைக்குமே வந்து இன்னைக்கும் வந்து ஒரு கிரிக்கெட்டினுடைய ஒரு ரசிகனாக இருப்பதில் வந்து நான் வந்து ஒரு பெருமைப்படுற ஒரு விஷயம். மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொன்னாக்கா, 2004-05 ஆண்டு காலகட்டத்தில், அதாவது முதலமைச்சர் கோப்பை என்ற ஒரு கோப்பை, அதாவது இதே புரட்சி தலைவி அம்மாவுடைய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கு ஒரு தமிழ்நாட்டு சார்பில் ஒரு அமைச்சர் என்ற முறையில் நான், அதே போல் என்னோடு ஸ்ரீகாந்த், அதே போன்று திரைப்பட நடிகர் மாதவன், அதே போன்று இந்து பத்திரிகையுடைய நிறுவ உரிமையாளர் திரு ராம், அது மாதிரி சில பேர் நாங்கள்லாம் ஒரு அணியை செஞ்சுட்டு ஆஸ்திரேலிய அணியோடு அது வந்து விளையாடி அன்றைக்கு நல்ல ஒரு சிறந்த ஆட்டத்தை வந்து முழுமையாக ஆடப்பெற்று அன்றைக்கு மேன் ஆஃப் த மேட்ச் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெற்றதிலே உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி உள்ளது. என்ன ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு ஆஸ்திரேலியன் கேப்டன், பேர் கொஞ்சம் நினைவில் இல்லை, ஏன்னா பல வருஷம் ஆயிடுச்சு. அந்த காலகட்டத்தில் அவரை வந்து நான் வந்து தோற்கடிச்சிருவேன். அவரே வியந்துக்கூடாது, ஏன்னா அவர் அடிச்ச பால் நான் கேட்ச் கொடுத்துறேன். அதே போல் நான் போட்ட ஒரு ஸ்பின்னிங் பவுலில் வந்து அவர் அடிபட்டார், அடி வாங்கிட்டார். அதில் வந்து எனக்கு எங்கள் அணி ஒரு வெற்றியை தேடித்தந்து, அதுவும் ஆட்ட நாயகன் அந்த விருதையும் எங்களுக்கு கொடுத்து, அது அம்மாவுடைய திருக்கரங்களால் அந்த இதை வந்து கொடுத்து நாங்கள் வந்து எங்களுடைய டீம் வந்து பெற்றது. அது புகைப்படம்லாம் பத்திரிகைலாம் வந்தது, ஊடகங்களே வந்தது என்பதெல்லாம் நிச்சயமாக ஒரு மறக்க முடியாத விஷயம். அது இந்த ஸ்பின் பவுலர், நான் இப்போ என்னுடைய கல்லூரி காலத்தில் வந்து நான் பவுல் பண்ணுறது பார்த்தா ஃபாஸ்ட்டாக இருக்கும். பொதுவாகவே அது வந்து ஒரு ஸ்பின் டைப்பில் போடும்போது அது எதிர்கொள்கிறதுக்கே கஷ்டம் இருக்கும். அதே போல் நான் வந்து பேட்டை பிடிச்சேன்னா மினிமம் வந்து ஏதாவது மேக்ஸிமம் 6, மினிமம் வந்து 4 என்ற அடிப்படையில் தான் என்னுடைய அந்த அடியே இருக்கும். அதனால் அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கும் சரி அந்த வேகம் எனக்கு குறையில. எனக்கு இன்றைக்கும் நீங்கள் வந்து ஒரு பேட்டை கொடுங்க, போல் பண்ணுங்க, கண்டிப்பாக வந்து 6 நான் அடிப்பேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு வலிமையோட ஒரு நுணுக்கத்தோட பந்துகளை சரி, அரசியலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ எதிரும் புதிரும் அந்த மாதிரி அதெல்லாம் வந்து சமாளிக்கும் போது பந்தெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால் வந்து பந்தை வந்து எவ்வளோ வீசினாலும் சரி அதை எதிர்கொண்டு ஒரு 6ரும் அதே விட 4 அடிப்பதையும் பெரிய அளவுக்கு வந்து ஒரு வல்லமை வந்து எனக்கு நானே பெருமை தெரிவிக்க மாட்டேன். அது பல சந்தர்ப்பங்களில் நான் வந்து கிரிக்கெட் போட்டி தொடங்கின அந்த சூழ்நிலையில் அந்த எப்படி நான் வந்து அதை வந்து பேட் பண்ணுறதெல்லாம் அந்த கிளிப்பிங்ஸ் எடுத்து பாருங்கள்.
அதையும் முடிஞ்சா போட்டு காமிங்க, தெரியும். 4 முறை வந்து இப்போ தோத்தாலும் தோனி பொறுத்தவரையில் ஒரு நல்ல அளவுக்கு வந்து ஆடி இருக்காரு. ஏன்னா அதை நம்ம நிச்சயமாக நம்ம வந்து பாராட்டணும். அரசியலில் வந்து எப்படி வச்சு தோல்வியோ அதே போல் விளையாட்டிலும் சரி, ஒரு தடவை ஜெயிக்கிறாங்க, ஒரு தடவை தோக்குறாங்க. அதனால் நம்ம வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துன்னு போகணும். அந்த ஸ்போர்ட்டிவ் மைண்டை வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து கற்றுக்கிற மாதிரி அரசியல்வாதிகளும் கற்றுக்குவோம். தொடர்ந்து 4 மேட்ச் தொடர்ந்து போட்டாங்க. ஆமாம், போவாங்க. இல்லை கண்டிப்பாக வந்து அந்த ஹோப் இருக்குது. அதனால் நம்பிக்கை இருக்குது. நம்பிக்கை தானே விளக்கு. அதான் நம்பிக்கையின் அடிப்படையில் நிச்சயமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவாங்கன்றது நம்பிக்கை. அதே மாதிரி சென்னை சிக்ஸர்களோட நட்சத்திர நாயகன் வந்து தோனி, அவரை வந்து ரிட்டையர்மெண்ட் பர்ஃபார்ம்ல இல்லை, ஃபார்ம்ல இல்லை, ரிட்டையர்மெண்ட் சொல்லிட்டு பப்ளிக்காக அவரை பொறுத்தவரை இன்டர்நேஷனல் லெவலில் ரிட்டையர் ஆகிட்டாரு. இப்போ சிஎஸ்கேக்கு தானே அவர் வந்து விளையாடுறாரு. அவரு சிஎஸ்கேக்கு விளையாடும் போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து 43 வயசு ஒரு பெரிய வயசு இல்லையா? இப்போ எனக்கு வந்து எவ்வளோ வயசு இருக்கும்? எனக்கு 66 வயசு ஆகுது. 66 வயசு இன்றைக்கும் பேட் கொடுங்க, நானும் அந்த அளவுக்கு வந்து பிரமாதமாக விளையாடுவேன். நான் வந்து கொடுங்க, அருமையாக பவுல் பண்ணுவேன். நான் அதில் வயதுன்றது ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு தடை இல்லை. வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் வே. தில்லு வேணும், வில்லும் வேணும், தில்லும் வேணும். அந்த வில்லும் தில்லும் தான் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், சும்மாவே ராம் சரண் தளபதி விஜய் எப்படா பெரிய கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவருக்கு அந்த மாஸ் ஏத்துறது ஏற்ற தெரிக்குதுனாலே டன் தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். பாடி காமிச்சீங்க. அது அதை விட மோசம். இல்ல பாடி காமிச்சீங்கன்னா அது இன்னும் வெரி பேட். தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.